அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் இன்று முதல் சென்னையில காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருந்தனர். குறிப்பாக தமிழக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் அறிவித்த இந்த போராட்டத்திற்காக பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்தவர்களை இன்றைய தினம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த சூழல்ல தற்பொழுது சேப்பாக்கம் எழிலகம் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலை பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்திற்கு முன்பட்ட பொழுது குறிப்பாக உழைப்பாளர் சிலை அருகே ஒரு போராடி இருந்தனர். அதே நேரத்தில் அந்த முக்கியமான ஜங்ஷன் பகுதியாக இருக்கக்கூடிய எழிலகத்தினுடைய அந்த சிவில் பகுதியிலேயே ஒரு போராட்டத்திற்காக சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களை குண்டுகட்டாக காவல்துறையினர் தூக்கி கைது செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக அவருடைய முக்கிய கோரிக்கை ஆந்திர மாநிலத்தை போல மாற்றுத்திறனாளுடைய அந்த ஊனத்தினுடைய தீவிரத்தை பொறுத்து தமிழகத்திலும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை. மற்றும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத நடைமுறையாக தமிழகத்துல 18 வயதுக்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில வயது வரம்பு தளர்வு குழு மூலம் உதவித்தொகை என்ற நிலைமையை நீக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வேலை அட்டை வழங்குவதுடன் அவர்களுக்கு அந்த முழுமையாக இந்த வேலையை வழங்குவதற்கான உத்தரவாதமான தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கை. மேலும் 50% பணி என்ற அடிப்படையில் 4 மணி நேரம் என ஏற்கனவே இருந்து வந்த நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். 2 கிலோமீட்டருக்கு மேல் செல்ல வேண்டிய பணியிடங்களுக்கு வாகன ஏற்பாடு, கழிப்பறை வசதி உள்ளிட்டவைகளை சட்டப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வகையில அவர்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைத்து அவருடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில அவர் போராட வந்தவர்களை குண்டுகட்டாக காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில காமராஜர் சாலையில சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்திருக்கின்றனர். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.